ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மெஸ்ஸி ரூம்மேட். ஸோ இது வந்து ஃபன்னான அப்புறம் வந்து லவபிளான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இன்ட்ரோலாம் எதுவும் வேணாண்டா, நமக்கு அதுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் ஹைப் கொடுங்கடா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு இடத்த தேடி ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட 3 hours. ஹலோ அண்ணா, எவ்வளோ நேரம்னா தேடிட்டு இருக்கிறது? இந்த வீடு எங்கே தானே இருக்குது? நீங்கள் சொன்ன லொக்கேஷன் தான் வந்துட்டுருக்கேன். ஏம்மா, நான் சொன்ன லொக்கேஷனுக்கு நீ ஆமாம் அந்த ஸ்ட்ரீட் நேம் சொல்லு அப்படின்றாங்க. முருகன் நகர்ண்ணா. ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுற? நான் சொன்னது பாலமுருகன் நகர், ரெண்டுமே ஒன்று தான்ண்ணா. ஏம்மா ஒழுங்கா அந்த ஸ்ட்ரீட்டை தேடி போமா, அங்கே ரைட்டில் போனீங்கன்னா அங்கே இருக்குமா வீடு. ஏம்மா இப்படி பண்ணுற கால்லேருந்து அப்படின்றாரு. அண்ணா சரிண்ணா, நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக தேடி கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ணா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகேம்மா. அம்மா 6 மாதம் வாடகை, அதுக்கப்புறம் 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. கொடுத்துட்டேண்ணா, எல்லாத்தையுமே உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன். அப்படியா? சரிம்மா, சரி. நல்லா வீட்டை பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரூம்மேட் கொஞ்சம் கோவக்கார பொண்ணு, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்றாங்க. சரிண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணிட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்குறதுக்காக வந்திருக்கீங்க. உங்கள் கூட வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த ரூம் ஏற்கனவே தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே யாருமே கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டு, ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும் உங்களுக்கு 1, ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு போயிடணுமா அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் காலைல உங்கள் ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, இப்போ வரையும் தேடிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உள்ளே அப்படியே வேகமாக ஓடுறீங்க. சரி இந்த பொண்ணு இருந்தால் கேட்டுப்போனா, ஆக்சுவலாக வீடு ஓப்பனில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, அமைதியாக இருக்குது ரூமே. ஸோ அந்த பொண்ணு வெளில போயிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. ஓடிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா செம்ம ஷாக்கு உங்களுக்கு. பிகாஸ் அங்கே ஒரு பையன் ஒன்றுமே போடாமல் குளிச்சிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டீங்க. அந்த பையன் குளிச்சுட்டு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அவன் திரும்பின அடுத்த செகண்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயக்க போட்டு ஊந்துட்டீங்க. அந்த பையன் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கான். யார் இந்த பொண்ணு, எதுக்கு பாத்ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்களை தூக்குறான். நீங்கள் அவ்வளோதான், மயங்கினவங்க அவ்வளோதான். உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் ஷோஃபாவில் படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொளிக்கிறான். ஏய் என்னம்மா, ஏய் அப்படின்னு சொல்கிறான். எங்கே இருக்கேன்? என் வீட்டில் இருக்க. யார் நீ? நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஆரம்பிக்கிறீங்க. என் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி நீ நுழைஞ்சிருக்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு, என் வீட்டுக்குள்ளே நீ வந்துட்டு என்ன கொஷின் கேட்டுட்ருக்க? என்னடி ஃப்ராட் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன். சில பொண்ணுங்கள்லாம் தான் வீடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க பசங்க பொண்ணுங்களை ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கேங்கா நீ அப்படின்றான். நீங்கள் பேட் முழிக்கிறீங்க. நானா? என்ன பார்த்தா அப்படி தோணுது? ஆமாம், திறந்த வீட்டுக்குள்ளே நீ தான் இப்படி நுழைஞ்சிருக்க. ஃபஸ்ட்டு நீ யார் நீ அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். நான் இங்கே தங்குறதுக்கு பே பண்ணியிருக்கேன், நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்றீங்க. என்ன, இங்கே தான் தங்குவியா? என்னோட ஓனர் எதுவும் சொல்லலையே, இந்த வீட்டு ஓனர் யாரும் வந்து தங்குறாங்க அப்படின்ற மாதிரி எந்த நியூஸும் வரலையே. ஹலோ, நான் 6 மாதம் வாடகையும் 1 lakhம் பே பண்ணிட்டு வந்திருக்கேன் அட்வான்ஸாக. என்ன நீங்கள் பேசுகிறீங்க? அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணு தான் தங்கியிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா நீங்கள் இருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் செம்மகாண்டா வரான். உங்களை அப்படியே கீழேயும் மேலேயும் பார்க்குறான். அப்புறம் வேற என்ன ஊட்டு வச்சுருக்க அப்படின்றான். நீங்கள் பார்த்து செம்ம கடுப்பாகிறீங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காட்டுறீங்க அந்த ஹிஸ்ட்ரிலாம். வாட், யாரை நீ இங்கே வாடகை விட்றாங்கன்னு சொன்னாலும் பே பண்ணுறியா?
உன்னை ஃபஸ்ட்டு யார் பே பண்ண சொன்னா? இங்கே ஓனர் யாருன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு பே பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து தங்குறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே அவர் தான் ஓனரு, நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் ஏமாத்திருக்கீங்க அப்படி இப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு இந்த ஹவுஸ் ஓனருக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். ஹலோ அண்ணா, அண்ணா இங்கே ரூமில் யாராவது தங்கறதுக்கு நீங்கள் அமுச்சு விட்ருக்கீங்களா? இல்லையாப்பா, இல்லையே, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சரிப்பா, சரி நான் வைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே வச்சிடறான். அப்படின்னு யாரும் கிடையாது, இரு நான் ஃபோட்டோ கூட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரோட ஃபோட்டோ, இந்த வீட்டோட ஃபோட்டோ எல்லாமே அவன் வச்சுருக்கான். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ என் காசுலாம்? நாம தான், இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்றான். அம்மா ஒரு நிமிஷம், எந்த ஊர் நீ? நான் கோயம்புத்தூர். அங்கேருந்து இவ்வளோ தூரம் எதுக்கு? நான் வேலை தேடி வந்திருக்கேன். எனக்கு எனக்கு அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நிற்கிறீங்க. அவன் பார்த்துட்டு கிளம்பு, யாரோ ஒருத்திக்கலாம் என்னால் இங்கே தங்க வைக்க முடியாது, நீ ஏதோ புதுசாக இருக்க, அப்புறம் என் கருப்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்திடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வெளில போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப அலைகிறீங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட மணி 9 ஆகிருக்கும். ஜங்குக் வந்து அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது ஜங்குக் தான், ஓகேவா? ஸோ ஜங்குக் வந்து வெளிலே வரல. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றிட்டு வேறு எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அந்த வாசல்லே அப்படியே படுத்துட்டீங்க. அங்கே வந்து எட்ட தான் இருக்கும் வீடு, ஓகேவா? ஸோ கிட்ட எதுவும் இருக்காது. நீங்கள் அப்படியே அமைதியாக அந்த இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஆமாம் அந்த பொண்ணை வேறு நம்ம துரத்தி விட்டோம், இந்நேரம் எங்கே போயிருப்பா? அதுவும் புதுசுன்னு வேறு சொன்னான் இந்த ஊருக்கு. ரொம்ப தப்பு ஜங்குக், யாருன்னே தெரியாது, காசை வேறு கொடுத்து ஏமாந்துருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இப்படி அமுச்சிட்டோம், எங்கே போவா அப்படின்ற மாதிரி. போய் பார்ப்போம், இங்கே கிட்டே ஏதாவது இருந்தால் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். அதுக்கப்புறம் போயிட்டு சரி கதவை சாத்துறான். பார்த்தா யாரோ சைடில் இருக்க மாதிரி இருக்குது, கை மட்டும் தெரியுது. யாரா அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பயந்துட்டான். ஏன்னா கை மட்டும் ஓரத்தில் தெரியுது. ஸோ கேட்டு இருக்குன்னா கேட்டு சைடில் ஒரு சந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த சைடில் படுத்திருப்பீங்க. அவன் செம்மையாக பயந்துட்டான், யாரா அது சந்தில் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஸோ அங்கே போய் பார்க்குறான், நீங்கள் தான் இருக்கீங்க, என்ன இவன் இங்கே வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். எழுப்பலான்னு சொல்லிட்டு தோணுது, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு ஸோ உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்தவே இல்லை, செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க, பிகாஸ் கால்லேருந்து அலைஞ்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்படியே இட்டு போயிட்டு திருப்பியுமே அந்த ஷோஃபாவில் படுக்க வைக்கிறான். சரி போனால் போட்டும், நீங்கள் தூங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்ருக்கான், பார்க்கவே பாவமாக இருக்குது, காலிலேருந்து கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஸோ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் அங்கே ஒரு பெட்ரூமில் போய் படுத்துட்டான். இப்படியே வந்து மார்னிங் ஆகுது, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் அப்படியே எழுந்துறீங்க. ஸோ பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. எங்கே இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எழுந்துடுறீங்க. யாராவது என்னை கடத்திட்டு வந்துட்டாங்களா? அவன் மொசரை கட்டிக்கு உன்னை கடத்திட்டு போகிறாங்களா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் தான். இந்த காஃபி. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவனை. ஆமாம், இவ்வளோ இளைச்சவாய்த்தனமாக ஏமாந்துட்டு வந்திருக்க, அவ்வளோ காசு வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அமைதியாக இருக்கீங்க. உன்னை தான் கேட்குறேன். இல்லை, அது எங்கள் சித்தியோட நகை, எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, எங்கள் சித்தி தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாங்க, அவங்களோட நகையை வச்சு தான் இங்கே வந்தேன், வேலை தேடி எப்படியாவது அவங்க நகையை மூட்டு கொடுத்துடணும், அதே மாதிரி நானும் ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் தான் இங்கே வந்தேன். கடைசியில் வந்த உடனே ஏமாற்றமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே கேட்குறான், ஆமாம் நேற்று நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தப்ப எல்லாமே பார்த்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு, அப்படியே கீழே கொஞ்சிட்டீங்க. இல்லை நான் எதுவும் பார்க்கல அப்படின்றீங்க. சத்தியமா?
நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல. நான் பயத்தில் ஏதோ ஒரு பாய் நிற்கிறாங்கன்னு ஒரு பயத்தில் தான். ம் சரி, வெளியில் எதுவும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இதை வேற போய் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ம் ஓகே. அம்மா உங்கள் பேர் என்ன? என் பேரா மிஸ்டர் ஜான் ஜங்குக். யூ கேன் கால் மீ ஜங்குக். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் உனக்கு இடம், வேறு எங்கேயா பார்த்துட்டு போயிடும் ஓகே அப்படின்னா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ம் ஓகே. அவன் ஓ நேம் என்ன? என்னோட பேர் வயன். ம் சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அவன் வந்து அங்கே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல் உள்ள. நீங்கள் வந்து பார்த்தா கால் மேலே கால் போட்டு ஷோஃபாவில் அப்படியே கை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து வரான் ஜங்குக். ஜங்குக் எனக்கு சாப்பிட ஏதாவது இட்லி தோசை இல்லை பொங்கல் ஏதாவது செஞ்சு தந்துடு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றீங்க. ஏன்னா நான் உனக்கு செஞ்சு தரணுமா? நான் எதுக்கு செஞ்சு தரணும்? அப்புறம் நம்ம ரூம்மேட் இல்லை, இதெல்லாம் நமக்குள்ளே சகஜம், ஸோ செஞ்சுதா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா செம்ம சேட்டை பிடிச்ச பொண்ணு, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் தான் உங்களுக்கு எண்ணம். பிகாஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது, எங்கேயும் போக இடம் கிடையாது. ஸோ இவன் எப்போ கொடுப்பான் சான்ஸுன்ற மாதிரி இது பண்ணுவோம். அவன் கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் சேட்டை ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான், தங்க வச்சதுக்கு இப்படிலாம் பேசுவதா நீ அப்படின்ற மாதிரியும் அவன் முறைச்சிட்ருக்கான். போ ஜங்குக் போ, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்த பாரு, அதை முடிச்சுட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனுக்கு காண்டாகுது. நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? ஜங்குக் செய் ஜங்குக், அப்போ தான் உனக்கு யூனோ எனக்கு வேலை கிடைச்ச உடனே உனக்கு நிறைய ட்ரீட் வைக்கிறேன், வெளியில் கூப்பிட்டு போகிறேன், நிறைய நிறைய செய்கிறேன் அப்படின்றீங்க. அவன் அப்படியே செம்ம கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு வேணாம், போதுன்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்ருக்கேன். ஓ எவ்வளோ வாங்குவ? ஒரு 1,00,000 வாங்குவியா? அப்படியே பார்க்குறேன் கீழேருந்து மேலே வரையும். 1,00,000 சரி அப்படியே வச்சுக்கோ அப்படின்றான். பிகாஸ் அவ்வளோலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஓகே ஓகே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு போய் சமைச்சு எடுத்துருவா அப்படின்றீங்க. சரி போனால் போதும்னு சொல்லிட்டு அவனும் போய் சமைக்கிறான். ஆக்சுவலாக ஒரு பொங்கல் தான் செஞ்சுருப்பான். அவன் நல்லாவே சமைப்பான் ஓகேவா. உங்களுக்கு சமைக்கவே தெரியாது. உங்கள் எப்படி சித்தினா உங்கள் அப்பா அம்மா ரொம்பவே வந்து பாசம் காட்டி வளர்த்துருப்பாங்க. ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸாக இருந்திருப்பீங்க. உங்கள் சித்தியும் அப்படி தான் நல்லா இது பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது ஓகேவா. ஸோ அவன் போய்ட்டு சமைச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா இதெல்லாம் கணக்கு, இந்த பொங்கல் 100 ரூபா. இந்த இத்து போன பொங்கலுக்கு 100 ரூபாயா? அவன் அப்படியே பார்க்குறான். உனக்கான ரொம்ப கொழுப்பு வயன், எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கட்டும், உன்னை வச்சு செய்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். என்ன சப்டைட்டிலே போடாமல் மூஞ்சில் ஏதோ தெரியுது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, 100 ரூபா தான், எல்லாமே நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன், நான் அப்புறம் வசூல் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் ரிமோட்டை கொடு அப்படின்றான். ரிமோட்டா? அதெல்லாம் தர முடியாது, நான் கே ட்ராமா பார்த்துட்ருக்கேன் அப்படின்றீங்க. கே ட்ராமா பார்க்குறியா? ஹலோ, இந்த டிவி இருந்து, வாஷிங் மிஷின் இருந்து, இந்த ஷோஃபாவே இருந்து, எல்லாமே நான் வாங்கி போட்டு வச்சா ஏதோ நேற்று இருந்து நீ வந்த, நீ எப்படி நீ உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு கேட்குறான். பாரு ஜங்குக், நீ மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் வெளியில் போயிட்டு சட்டையை கிழிச்சிட்டு என்னை வேறாவது பண்ணிட்டான், என் மானத்தை வாங்கிட்டான், கற்புக்கு இவனால் தான் மங்க வந்துச்சு அப்படின்னு போய் சொல்வேன், புரியுதா? அப்புறம் உன்னை போட்டு அடித்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவன் பெருசாக எச்சு முழுங்குறான். அப்படி பாவி உள்ள பிஸ்கா, எப்படி இருந்துக்கிட்டு எப்படி பேசுகிற பத்தியா, எனக்கு சான்ஸ் கிடைக்காமலே போயிடும், உனக்கு இருக்குடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். சரி சரி போய் வேலையை பாரு, ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தல்ல போ அப்படின்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் உங்களை முறைச்சிட்டே அப்படியே அங்கேருந்து போகிறான். உனக்கு இருக்குது,
நீ தூங்கு, உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக்சுவலாக. ஸோ அதை உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் லைக் டிவி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு முடிச்சிட்டிங்க. நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பெப்பரை பேன் அப்படியே கிடக்குறீங்க. நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையாவே இருக்க மாட்டீங்க. அப்படியே போய் படுத்து தூங்குறீங்க. ரிமோட் ஒரு பக்கம் உங்கள் கையிலேருந்து கீழே கிடக்குது. அப்படியே பேனு கிடக்குறீங்க. அவன் அங்கேருந்து வந்திருப்பான். என்னடா டிவி ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பக்கம் ஓடுது, நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் வச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே, கடவுளே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கையை எடுத்து உங்கள் மேலே அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிட்டத்தட்ட மணி 7 ஆகியிருக்கும். உங்களை நல்லா தூங்கியிருப்பீங்கள்ல, அப்படியே அலேக்காக தூக்கிட்டு போயிட்டு அங்கே இது இருக்கும்ல, ஐ மீன் பாத்ரூமில் குளிப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு பாத்டப். ஸோ அதில் வந்து அந்த தண்ணிலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறான். நீங்கள் படுத்தனீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் தான் ஒரு மாதிரி சஃபகேட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. என்னது இது, இதுக்குள்ளேயோ இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே தடவை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பாத்டப்பு. அட்ட பாவி, இந்த வேலைலாம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க. ஷோஃபாவில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான், நல்லா பேபி மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கா நீ, கோவப்பட்டாலும் க்யூட்டாக இருக்கான், எட்ட இருந்து பார்த்தாலும் க்யூட்டாக இருக்கான், தூங்கிட்டு இருக்கும் போது அதை விட க்யூட்டாக இருக்கான். என்னதான் என்கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் எனக்கு ஏன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ பைத்தியக்காரத்தனை கூட சொல்லலாம். ஒரு பையனை பார்த்தோன்னே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை முழுசாக பார்த்துட்டேன். ஆனால் உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்னை பார்த்து அப்படியா படுக்க வச்ச, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஊற்றலான்னு பார்க்குறீங்க. அவன் அழகாக அப்படியே பவுட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அச்சோ, இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே, இவனுக்கு மேலே இப்படி தண்ணி ஊற்றுறது, ஆனால் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றுறீங்க நீங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்திருக்கிறான். எங்கடா மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு ஏஞ்சி உட்காடுறான். எங்க அப்புறம் பார்த்தா நீங்கள் கப்பு வச்சுக்கிட்டு அப்படியே நாக்க எப்படி லைக் அந்த உதட்டில் வச்ச வாயில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரோல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நிற்கிறீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், ஏன் மேலே தண்ணி ஊற்றுற, நீ மட்டும் என்னை பாத்டப்பில் படுக்க வைக்கலாமா அப்படி சொன்னோன்னே அப்படியே 2 பேரும் ஓடுறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை செம்மையாக துரத்திட்டு வரேன். நீங்கள் மாடி எல்லாத்துக்கும் கிச்சன் அது இதுன்னு சொல்லிட்டு ஓடி அந்த ஷோஃபாக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறீங்க. ஏன் நின்றுடு, இதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டுனா என் கோவம் அடங்கிடும், இல்லை ஒன்று அவ்வளோதான் அப்படின்றான். முடிஞ்சால் என்ன வேணால் பண்ணிக்கோ மிஸ்டர் ஜியான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. ஸோ ஓடி பெட்ரூம்குள்ளே ஓடியாச்சு. டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே கால் வலிக்கு பெட்டில் விழுறீங்க. உங்கள் மேலே ஜங்குக் விழுறான். அப்படியே 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. 2 பாடியும் அப்படியே டச் ஆகி அப்படியே படுத்துருக்கீங்க. பிடிச்சிட்டு பார்த்தியா அப்படின்றான். உங்களால் பேசவே முடியல, வார்த்தையே வரல. பிகாஸ் இஸ் லைக் உங்கள் மேலே டாப்பில் படுத்துருக்கா. நீங்கள் அப்படியே பேன்னு அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு ரியலைஸே ஆகலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். தென் தான் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குறது பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் நர்வஸாக இருக்கத்தையும் அப்போ தான் நோட்டீஸே பண்ணுறான். என்னடா பண்ணியிருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏந்துடுறான். ரியலி சாரி மோயன், நான் அதை வேணுங்கன்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. என்னடி பண்ணி வச்சுருக்க சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. தென் ஒரு ஈவினிங் போல் தான் ஜங்குக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான். நீங்கள் நல்லா குளிச்சிட்ருக்கீங்க. சரி அவன் தான் வேலைக்கு போயிருக்கானே, நீங்கள் எத்தனை மணிக்கு வருவான் எத்தனை மணிக்கு போவான்னா உங்களுக்கு தெரியாது. காலையில் கிளம்பியிருப்பான். ஸோ லேட்டாக தான் வருவான் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக சும்மா டாப்பா மட்டும், ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா சாத்திட்டு மட்டும் குளிச்சிட்ருக்கீங்க. ஓகேவா. அவன் சரி அவனுக்கு வந்து நீங்கள் இருக்கிறத ஞாபகமே இல்லை. ஸோ அவன் யூஸ்வலாக எப்போவுமே வந்தோடனே போயிட்டு குளிக்கிறதுக்கு போவான். துண்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா நீங்கள் ஷவரில் நின்றுட்டு இருக்கீங்க.
அவன் ஆக்சுவலாக எதிரே பார்க்கல. போய் டவலை போட்டுட்டு அப்போ தான் திரும்புறேன். என்னடா தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு, ஏய் நீயா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. சே ஜங்குக் என்னடா பண்ணிட்ட, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டியடா சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டை விட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அவ்வளோதான் முழுகியே போயிட்டீங்க ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டில். ஐயோ வயன் டாப்பை போட மறந்துட்டியே, ஏன் நீ இப்படி பண்ண, அவன் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே இருக்கீங்க நீங்கள். ஸோ ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அவன் போயிட்டு உட்காந்துட்டான். ஐயோ இவ்வளோ முழுசாக பார்த்துட்டனே. ஜங்கோ கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவர் அவர் ரூம்மேட், ஓகே, குட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அவனே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே உள்ளே போயிட்டீங்க டக்குன்னு வந்துட்டு. அப்புறம் உங்களை பார்க்குறான், ஐயோ எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலை, எதுவுமே பண்ணலை. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் போய் ஆர்டர் போடுறான் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்புறம் வெளில வந்திருப்பீங்க சரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் கேட்குறீங்க என்னை பார்த்தியா அப்படின்ற மாதிரி. அவன் இல்லை நான் டக்குன்னு திரும்பிட்டேன், சாரி, நான் ஏதோ நான் மட்டும் இருக்கிற நினப்பில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் சரி போனால் போதே தெரியாமல் தானே வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஆர்டர் போட்டு வைக்கிறான், பிரியாணி அப்புறம் சுக்கா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருப்பீங்க, எல்லாத்தையும் ஆர்டர் போட்டியா, சரி 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 நேரம் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கழுவிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அவன் அப்படியே பார்க்குறான், ஆமாம் உனக்கு யார் இங்கே சாப்பாடு ஆர்டர் போட்டா, இது ஏன் சாப்பாடு, நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஜங்கோ நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் வேலைக்கு போயிட்டேன்னா உனக்கு அதெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன். இது வரையுமே 10,000 ரூபா ஆச்சு. அடியாத்தி 10,000 ரூபாயா, என்ன ஜங்கு நான் வட்டிலாம் போடுறியா என்ன, வட்டிலாம் இல்லையே, நீ 3 வேலையும் திண்டது தான் சொல்கிறேன் அப்படின்றான். சரி சரி வச்சுக்கோ இப்போ சரி சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, உனக்கான ரொம்ப கொழுப்பு வயன், இவ்வளோ தைரியமா, அது ஒரு ஆம்பளை இருக்கு வீட்டில், ஆம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய் என்ன பண்ணுற, நீ தானே ஆம்பளை இருக்காங்கன்னு சொன்னேன், அதான் பார்த்தேன் வயன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே தெரியும் இவங்க வர்த்து இல்லையான்னு. உன்னை பார்த்தேன், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க. அவன் அப்படியே பார்க்குறான், எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், இவ என்னத்தை சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமாக. ஏய் யோசிச்சது போதும் சாப்பிடு அப்படின்றீங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறான், எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே அவனை அந்த குழப்பத்திலே அவன் இருக்கும் போதே நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. நல்லா கிளம்பிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் தூங்கிட்டீங்க. அவன் ஷோஃபாவில் படுத்திருக்கா, நீங்கள் உள்ளே போய் தூங்கிட்டீங்க, ஓகேவா. ஒரு நாளும் நீங்கள் ஷோஃபாவில் இருப்பீங்க, அவன் பெட்டில் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே அவன் கொஞ்சம் வேலை இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ ரொம்ப டைட்டு மந்த் எண்டுனால. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு அவன் கிளம்பிட்டான். ஐயோ அவளுக்கு வேறு சாப்பாடு ஏன் செஞ்சு வைக்கலையே, சரி ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் போயிருப்பான். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் ஜங்கோக். நான் கேட்டிருந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். இங்கே இருக்குது. ஸோ இதில் சில சேல்ஸ்லாம் குறையுது சார். அது மட்டும் இல்லாமல் சில அமௌண்ட்ஸ்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன், இருந்தாலுமே சம் எக்ஸ்பென்சஸ்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி டேலி பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஜங்கோக், ஒரு 10 மினிட்ஸ் கொடு, நான் என்ன செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோன்னே அதுக்கப்புறம் அவன் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எல்லாருக்குமே புரியுது. ஸோ எல்லாருமே ஓகே சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோன்னே எல்லாருக்கும் கிளியர்டாக புரிஞ்சிருச்சு. எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவன் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கேன்டீன்லேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்திருப்பான். பார்த்தா வீடு ரொம்ப குவைட்டாக இருக்குது. என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காது, எங்கே போனான் அந்த குள்ளச்சி அப்படின்ற மாதிரி தேடி வரான். அவன் ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாமே குள்ளம் தானே, ஸோ அதுதான் சொன்னேன், ஓகேவா. ஸோ அவன் தேடிக்கிட்டு இருக்கான். வயன்
வயான், எங்கே போன வயான், வயான் அப்படின்றான். எந்த சத்தமும் வரல. ரொம்ப அமைதியாக இருக்குது வீடு. என்ன ரொம்ப வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் பெட்டை விட்டு கீழே படுத்துருக்கீங்க. ஏ வயான், வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் எந்த அசைவுமே இல்லாமல் படுத்துருக்கீங்க. ஏ வயான், வயான், வயான் அப்படின்ற மாதிரி எழுப்புறான். நீங்கள் எழுந்தவே இல்லை. பார்த்தா அங்கே உங்களை எழுப்பினோன்னே ஸோ அந்த சைடு திருப்பியிருப்பான்ல உங்களை. ஸோ அங்கே பார்த்தா பிளட்டாக இருக்குது. உனக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு. வயன், ஏ வயன், வயன் பார்த்தா ஆக்சுவலாக உங்களுக்கு பீரியட்ஸ், ஓகேவா? ஸோ உனக்கு ரொம்ப பயமாயிட்டு அவனுக்கு என்னன்னே புரியல. ஸோ டக்குன்னு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பக்கத்தில் ஆட்டோ வந்திருக்கும். ஸோ வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணால் அவங்களுக்கு பீரியட்ஸு ஓவர்ஃப்ளோன்றாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், ஐ திங்க் உங்களுக்கு மந்த்லி இப்படி தான் வரும் போல். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக எதாவது சாப்பிட கொடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தனியாக விடாதீங்க, ஓகேவா? ஓகே டாக்டர், ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் போயிடுறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன இவளுக்கு மந்த்லி இப்படி தான் வருமா? ஹெவி ஃப்ளோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துருந்துருப்பேனே வீட்டிலேருந்து. ச்சே, தப்பு ஜங்குக். நீ அட்லீஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கணும் ஃபைலை வேறு யாரோ வர சொல்லி. பாவம் அவன் எவ்வளோ நேரம் அப்படி கிடந்தான்னு தெரில. சாப்பாடு பார்த்தா சாப்பாடு அவன் ஆர்டர் பண்ணி வச்சது வெளிலே தான் இருந்திருக்கும். அவர் காலிங் பெல் அடிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக மதியானம் விழுந்துங்க நீங்கள், ஓகேவா? மதியானம் தான் அவங்க வந்து சாப்பாடு ஆர்டர் போட்டிருப்பாங்க. இல்லை வாங்க சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. மதியானம் தான் வந்து அவங்க காலிங் பெல் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டீங்க. சரி எங்கேயா வெளில போயிட்டீங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே அப்படியே கிடந்திருக்கும். இப்போ பார்த்தா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா கண் முழிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி? சாரி ஜங்குக், உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறேண்ணா. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் இப்படி பேசவே மாட்டீங்க, துருன்னு அவனை சண்டை போடுற மாதிரியே பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை வயன், ஏன் அப்படி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு ஹெவி ஃப்ளோ ஆகணும் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வீட்டில் இருந்து உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இல்லை ஜங்குக், நானே இங்கேருந்து உனக்கு பாரமாக இருக்கேன். வேலையும் இன்னும் கிடைக்கல. எதுக்கு வேலைக்கு போகிற ஒன்றை நான் டார்ச்சர் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு எதாவது ஒன்றா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? உன் மனசுக்குள்ளே வச்சுருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உரிமை தெரியுது அதில். நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை அப்படியே கை தாங்கல கூப்பிட்டு போகிறான். சுத்தமாக முடியல, நடக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ கை தாங்கல கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உங்களை படுக்க வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையே கிடையாது அதெல்லாம் பண்ணணுன்னு. ஸோ ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் வயிற்றுல வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக் இதெல்லாம் எதுக்கு? இட்ஸ் ஓகே வயன், ஐ நோ. இது வந்து நான் நெட்லலாம் நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அதான். தேங்க்யூ ஸோ மச், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுங்க. இட்ஸ் ஓகே, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிட்ருக்கான். தென் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. ஜங்குக், உன் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? நீ இந்த ஊரா அப்படின்னு கேட்குறான். சரி கேட்குறீங்க, அது எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலை தேடி அப்புறம் இங்கே படித்து எல்லாமே இங்கே தான். என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு. அதனாலே எனக்கு மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட முன்னாடி ஹார்ஷாக நடந்திருந்தேன்னா ஐம் ரியலி சாரி வயன். பிகாஸ் என்கிட்ட பாசம் காட்டுறதுக்கு இது வரையும் யாரும் இருந்தது கிடையாது. அதனால தான் இப்படி நடந்துக்கிறேன்னா என்னன்னு தெரில. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக், அப்படி அப்பா அம்மா கூட வளர்ந்தவங்களே ஒழுங்காக மதிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ யாருமே இல்லாமல் வளர்ந்தோம். இவ்வளோ ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், ஹேண்டில் பண்ணணுன்னு உன்னை விட யாருக்குமே நல்லா தெரியாது ஜங்குக். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றீங்க. அவனுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. பரவாயில்லையே, ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுறா அப்படின்ற மாதிரி.
ஸோ 2 பேரும் அப்புறம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்து வேலை கிளம்புற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாயன் நான் கிளம்புறேன் அப்படின்னு பேசிட்டு இப்படி திரும்பினான். அங்கே பார்த்தா லைக் உங்கள் சித்தி வந்திருக்காங்க. வயன், ஐயோ சித்தி, வயன் எப்படிமா இருக்க அப்படியே ஜங்குக்க பார்க்குறாங்க. யார் இந்த பையன்? ஓகே அது சித்தி அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ஏன்னா ஒரு பையன் தங்கியிருக்கான்னு சொன்னால் யார் வந்து ஒத்துப்பான்? ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்கு தேங்க்ஸ் மேம், சாப்பாடு நான் உள்ளே வச்சுட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். யார்மா அது வீட்டுக்குள்ளே விட்டுட்டுருக்க? அது சித்தி அவர் டெலிவரி பண்ண வந்தாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு. அதான். ஏம்மா எந்த பையனையும் உள்ளே விடாத, இன்னும் ரொம்ப தப்பு. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்பாத, நம்பி வீட்டுக்குள்ளே விடாத அப்படின்றாங்க. அப்படியே ஜங்கு அங்கே தான் இருந்திருப்பான். உன் பொண்ணை மட்டும் நான் விடணும், என்ன அவன் விடக்கூடாதா? ஓயன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டான். நீங்கள் பார்த்துட்டுன்றீங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். சித்தி என்ன சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க? இல்லைம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, அதான். சரிங்க சித்தி. சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறீங்க. ஒயன் இதெல்லாம் நீயா செஞ்ச? இல்லை சித்தி, ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓ அதானே பார்த்தேன், எங்கே சமைக்க புல்ல கற்றுக்குச்சோன்னு அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு சித்தி எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? பஸ்ஸு இந்த நேரத்தில் இருக்காது. இல்லைடா இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. என்ன இன்னைக்கு தங்குறாங்களா? அப்போ ஜங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நீங்கள் படுத்துக்கோங்க சித்தி, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி போய் மாடிக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கு வீடியோ கால் தான் பண்ணுறீங்க. ஜங்கு ஏய் என்ன சித்தி கிளம்பிட்டாங்களா? இல்லை ஜங்கு, இன்னைக்கு அவங்க இங்கே தான் தங்குறாங்களாம். ஸோ நீ வெளில தங்கிக்கிறியா? என் வீட்டில் என்னை தங்க விடாமல் பண்ணிட்டேன் நீனு அப்படின்றான். சாரி ஜங்கு, எனக்கே தெரில சித்தி வருவாங்களான்ட்டு, திடீர்னு தான் வந்தாங்க. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி மூஞ்சோட பாவமாச்சுக்காத, நான் வைக்கிறேன் பார்த்துக்கோ. மூஞ்சியவே இப்படி கோடி இருக்கு அப்படின்றான். அது ஒன்றும் இல்லை, என்னால் தானே நீ வெளில போய் தங்குற. அக்கறை மேடம்க்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அவன் இப்போ தான் செஞ்சு கொடுத்தான், சாப்பிட்டேன். நீ? சித்தி செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு, நல்லா சாப்பிட்டேன். சரி ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஓகே ஜாக்கு, சரி சித்தி கிளம்புனாங்கன்னு கால் பண்ண, நான் வரேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டு வச்சுடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சித்தியை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறீங்க. அவங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு கிட்டத்தட்ட லேட் நைட் தான் 2 பேருமே நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட 2 days ஆகியிருக்கும். அவங்க 1 நாள்ட்டு 2 நாள் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி முடித்தோடனே அவங்க தங்குக்கு கால் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்திருப்பான். ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டு வீட்டில் அவன் காரி துப்புறான், எத்தனை நாளாக தான் தங்குவேன்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் சித்தி கிளம்பவே மாட்டேன்றாங்க. ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்டுறான். ஜங்கு நான் வேணுங்கன்னே பண்ணலை, என் சித்தி தான். போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் மூவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ 2 பேரும் வந்து பேய் மூவி பார்த்துட்ருக்கீங்க, கோஸ்ட். இது பயங்கரமான படம். நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு வேணுங்கன்னே தான் பண்ணி உங்ககிட்ட ஆக்சுவலாக பேசியிருப்போம், உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து அந்த கோஸ்ட் மூவிலாம் வந்து கொஞ்சம் பயம். அவன் வேணுங்கன்னே தான் அதை போட்டிருப்பான், நீங்கள் பயப்படுனே. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு பயந்துட்டு அழுவாத கரையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் பயமாக இருக்கா? ஜங்கு ஏன் ஜங்கு இப்படி பண்ணுற? கொஞ்சம் சவுண்டையாவது கம்மி பண்ண, பயமாக இருக்குது. பயப்படணும் தான் வச்சேன். பயப்படணும் வச்சியா? இல்லை இந்த படம் பயமாக இருக்கும், ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன்னா நீ வேற இருக்க, நீயும் பார்ப்பேன்னு தான் வச்சேன். நல்லா வச்ச படம், கோடிக்கணக்கான படம் கொட்டி கிடக்குது, இப்போ இதைத்தான் வைக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படின்றான். நீங்கள் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டீங்க ரூம்குள்ளே. அவன் உளுந்து சோஃபாவில் சிரிச்சிட்டு இருக்கான்.
ஐயோ இவ்வளோ பயந்தாங்குழியா இருக்காளே, இவளை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அவன் ஃபுல் மூவியும் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் முக்காடை போட்டுட்டு திண்ணூறு வச்சுட்டு அப்படியே படுத்திருப்பீங்க. சிரிப்பு தான் வந்திருக்கும் உங்களை பார்த்தா. ஸோ இந்த அளவுக்கு பயமுறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா செம்மையாக கொட்டை விட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜங்குக் வந்து உங்களை பார்த்துட்டு அவனும் போய் படுத்திருப்பான். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகியிருக்கும். ஓகேவா? சேட்டை தான் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராமல் அப்பப்போ அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு செம்ம ஜாலியாக போயிருக்கும். உங்களுக்கு 3 மந்தில் வேலை கிடச்சிருக்கும். ஸோ அந்த மந்த்து சேலரியை வச்சு ஜங்குக் வந்து சரி நீ நிறையா செஞ்சுருக்கலாம், உனக்கு எதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஹோட்டல் கூப்பிட்டு போனால் இருக்கிற எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு உட்காந்துருக்கான். தின்றானா இல்லை ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். உங்கள் காசை கறியாக்குன்னு அங்கே பார்த்தா 10,000 கிட்ட பில்லு வந்துருச்சு. ஜங்குக் என்னடா 10,000 பில் வந்திருக்கு? 10,000 என்ன கொஞ்சம் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணேன், அதுக்கே 10,000? சரி வாயன், அப்படியே ரொம்ப அனலாக இருக்குது, மாலுக்கு போகலாமா? மாலுக்கா? என்னை கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா? இல்லை மீதி இருக்க சம்பளத்தையும் கரைக்க போகிறானா? என்ன கூப்பிட்டு போறியா இல்லையா? சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. செம்மையா இல்லை? நல்லா சில்லு சில்லு சில்லுன்ட்டு எனக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. சில்லு சில்லுனா 10,000 காலி பண்ணிட்டேன். மனசாட்சியே இல்லாமல் கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புள்ள சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு மைண்ட் வயசுன்னு வந்து சத்தமாக பேசிகிட்டு இருக்கு பெருக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அவன் போய் சீக்கியில் தான் போய் ட்ரெஸ் எடுக்கிறான். பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸே அவ்வளோ ரேட்டு வருது. சின்ன ஒரு ஜட்டி தான் எடுத்துருப்பான். ஓகேவா? அதுவே வந்துருக்கும் கிட்டத்தட்ட 2,000 3,000 கிட்ட வருது. ஸோ அதை பார்த்துட்டு அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை பார்த்துட்டு உள்ள போகிறீங்க. விழுந்துக்கிருந்து செத்துறாத, மீதி இருக்க தேவன் கட்டுவான் அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக். நீங்கள் பார்த்துட்டு மனசாட்சி இருக்காடா மாடு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி கட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை கட்ட வச்சுட்டு தான் வரான். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஒரு நாளே 20,000 காலி. நீங்கள் அப்படியே அழுதுட்டு வரீங்க அந்த பில்லெல்லாம் பார்த்துக்கிட்டு. செலவு பண்ணிட்டேன் காசு ஃபுல்லாக செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அவனை முறைக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவன் காசு எடுத்து வந்து கொடுக்குறான். இந்தா வச்சுக்கோ. எதுக்கு? இதுதான் மூக்கலவு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சி கிள்றான். வேணாம் நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருப்ப, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. ஏய் புடி, நான் சும்மா தான் உனக்கு விளையாட்டுக்கு சொன்னேன், வச்சுக்கோ. எனக்கு 70,000 சேலரி, ஓகே வச்சுக்கோ. இப்போ எதுக்கு சேலரி சொல்கிற? அன்னைக்கு கேட்டல, அதான் நீ கஷ்டப்பட்ட சம்பாரிச்சது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஒரு உண்டியில் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து சேவிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஜங்குக் பார்த்து க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அவன் அதுக்கப்புறம் எல்லாமே காசு வந்து அவன் சம்பளம் எடுத்தானா ஒரு 10,000 5,000 சொல்லிட்டு அப்பப்போ அந்த நீங்கள் சேர்க்குற உண்டியிலே அவனும் போடுவான். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சேவிங்ஸ் அதிகமாகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். ஸோ இப்போது ஜங்குக் வந்து காலைல நான் லேட்டாக தான் வருவேன் நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் போல் வந்திருப்பீங்க. வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நூடுல்ஸ் மட்டும் சமைச்சு தின்னுட்டு ஸோ கொஞ்ச நேரம் படுத்திருக்கீங்க. பார்த்தா மணி ஒரு 12 இருக்கும். அப்போ தான் வந்து ஜங்குக் வரான். கொஞ்சம் லைட்டாக குடித்த மாதிரி வந்துட்டுருப்பான். வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருப்பான். நீங்கள் படுத்திருப்பீங்க. அவன் வந்த சவுண்டு கேட்டிருக்கான். ஆக்சுவலாக லாக் பண்ணியிருக்க மாட்டேங்க, சும்மா தான் சாத்திருப்பீங்க. வந்துட்டு அவன் ஷோஃபாவில் படுத்துட்டு ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான். என்ன வந்தானே இங்கே வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தில் அப்படியே ஓட்ட வழியாக நாங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷோஃபாவில் படுத்துட்டு ஒரு மாதிரி முடியாத மாதிரி அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் வலிக்குது வா. அதுக்கப்புறம் உங்கள் ரூமுக்கு வரான். அதுக்கப்புறம் திருப்பி அவனே படுத்துடுறான். இல்லை தப்பு ஒயன் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கா, அது பண்ணக்கூடாது, தப்பு ரொம்ப தப்பு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே சேர்ந்து அந்த வயக்ரா இருக்குல்ல, ஸோ அந்த இது மருந்து அதை எடுத்து போட்டு கலந்துருப்பாங்க. ஸோ வெள்ளாட்டுக்கு இது பண்ணது தான். ஆக்சுவலாக அது வந்து
ட்ரிங்க்ஸ் வந்து எல்லார் கூடயும் ஆக்சுவலாக ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். அதில் விளையாட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க மாற்றி வச்சுருப்பாங்க. சரி யார் குடிக்கிறான்ட்டு அதை தெரியாமல் ஆக்சிடென்ட்லி ஜங்கு குடிச்சிருப்பான். ஸோ அவனால் முடியாமல் தான் இப்போ ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. தப்பு 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 போகக்கூடாதாங்க, ரொம்ப தப்பு. வாங்கி தூங்கிருப்பா. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனாலே முடியல. பாத்ரூம் போகிறான் திரும்ப வரான், பாத்ரூம் போகிறான் திரும்ப வரான். அவனால் முடியாமல் அப்படியே கீழவே படுத்து பெறல ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஜங்குக் என்னாச்சு, ஏன் இப்படி பாத்ரூம் கைமா போயிட்டுருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், நீ உள்ளே போய் தூங்கு. என்னாச்சு ஜங்குக் சொல்லு. வயன் நான் சொல்கிறத கேளு, நீ உள்ளே போய் தூங்கு. இல்லை உன்னை இந்த நிலமையில விட்டு நான் தூங்க மாட்டேன். போ 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 வயன். இல்லை ஜங்குக் நான் போவே மாட்டேன். என்னன்னு சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. போ வயன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன் ஜங்குக் இப்படி கண்ணெல்லாம் கலங்குது, என்னாச்சு உனக்கு? இல்லை வயன் முடியல, போ உள்ள போ. என்னாச்சுடா? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி, உள்ள போடி. நான் தெரியாமல் அந்த பில்ஸ் சாப்பிட்டுட்டேன், என்னால் முடியல. இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது என்ன மீறி நடந்துடும். இங்கே போ வயன் போ, அது சரியாயிடும். ஜங்குக் இவ்வளோ வழியில் இருக்க ஜங்குக், எப்படி ஜங்குக் சரியாகும்? இங்கேருந்து போ வயன், நான் பார்த்துக்கிறேன். உன்னை அந்த நிலைமையில் என்னால் ஆக்க முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணுறான். அவனால் முடியல சுத்தமாக. நீங்கள் அதுக்கப்புறம் டக்குன்னு அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, போ இங்கேருந்து. இல்லை ஜாக்கு, உன்னை இந்த நிலைமையில விட்டு என்னால் போக முடியாது, யூஸ் மீ ஜாக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. என்ன வயன் சொல்லிகிட்ருக்க, வேணாம் இங்கேருந்து போ, ப்ளீஸ் இங்கேருந்து போ. முடியாது, உன்னை இந்த நிலமையில விட்டு என்னால் போக முடியாது ஜங்கு, யூஸ் மீ அப்படின்றீங்க. ஸோ அப்படியே அவனை கூட்டிகிட்டு பெட்ரூமில் போயிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ அவனும் பார்க்குறான், அவனால் முடியல. அதுக்கப்புறம் சுத்தமாக அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ உங்கள் லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணுறான். ஸோ இதை அப்படியே அன்கட்டில் பார்த்துக்கலாம்டா. நீங்கள் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். தென் சேனலோட அபவுட்லேயும் இருக்க லிங்க், ஓகேவா, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். பார்த்தா ஜங்குக்னா அப்படியே ரொம்ப பாடி பெயினோடு எழுந்துட்டான். வலிக்குதே, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெளிவாக பார்க்குறான். பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸு ஒன்றுமே கிடையாது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பெட்டில் இருக்கான். இப்போது நைட்டு என்ன நடந்துச்சு, வாயினங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க. அவன் ட்ரெஸ்ஸு டக்குன்னு போட்டுட்டு, வயன் என்னாச்சு வயன்? நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ரொம்ப டயர்டாயிடுச்சு உடம்பு. ஜங்கு ரொம்ப உடம்பு வலிக்குது ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அவன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நைட்டெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அவன் டக்குன்னு போய் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் அந்த உடம்பு டேப்லெட் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். வயன் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பில்ஸ் போட்டுக்கோ. ஐம் ரியலி சாரி வயன், நான் இது வேணும்ட்டே பண்ணலை. அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்களுக்கு புரியுது, இந்த மாத்திரையை போட்டுக்கோ, பர்த் கண்ட்ரோல் டேப்லெட், இதுவும் ஆகாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை பெட்டில் தூக்கி படுக்க வைக்கிறான். அப்புறம் உங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்றான். அவனுக்கே கில்ட்டாக இருக்குது, சுத்தமாக முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து ஃபியூ டேஸ் ஆகுது. ஜங்குக்கு நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிகிட்ருக்கீங்க. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா, நான் போய் படுக்கிறேன். ஏய் என்ன கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன போய் தூங்க போகிறேன்னு சொல்கிறேன்? எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே கீழே விழ போகிறீங்க. உங்களை டக்குன்னு பிடிச்சிட்டான். வயன் என்னடா ஆச்சு வயன்? ரொம்ப அப்படியே பயமாயிடுச்சு. ஸோ பக்கத்தில் கிளினிக் இருந்திருக்கும், உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பான். அவங்க செக் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்றாங்க. செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. என்ன
ப்ரெக்னெண்ட்டா? டாக்டர், நாங்கள் பில்ஸ் யூஸ் பண்ணோம் டாக்டர். தென் ஹவ்? நோ மேன், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்பயுமே மயக்கத்தில் தான் இருக்கீங்க நீங்கள். உங்களை கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. ஜங்குக், என்னாச்சு எனக்கு? வயன், நீ அந்த மாத்திரையை சாப்பிட்லையா? நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லலாம், அமைதியாக இருக்கீங்க. என்ன வயன் பேசாமல் இருக்க? சாப்பிட்லையா? இல்லை ஜங்குக், நான் சாப்பிடல. ஏன்? ஏன்னா ஐ வாண்ட் அ பேபி, ஐ வாண்ட் யுவர் பேபி அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் ஸ்டன் ஆகி நின்று பார்த்துட்ருக்காங்கள. ரியலி வயன், டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் இப்போ தான் அவனோட ஐ கான்டாக்டே வைக்கிறீங்க. எஸ் ஜங்குக், உன்னை முறையாக நான் எப்போ பார்த்தனோ அப்போ ஃபாலோன நான் தான். ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு கண்ணே கலங்குது. எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன்? என்னால் கண் முழிக்க முடியல. ஆனால் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுச்சு. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கில் கேட்டுட்ருக்கீங்க. வயன், நீ அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஜங்குக், ரியலி? அப்பா கிட்ட அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறீங்க. ஸோ ஜங்குக் தான், அழாத சரியா? ஜங்குக், நான் இது வேணும்னே பண்ண தப்பாக எடுத்துக்காத. இல்லை வயன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ அங்கேருந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்த. என்ன தான் உன்னை திட்டினாலும் என் மனசுக்குள்ளே நீ இங்கே இருந்துட மாட்டியான்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ தூங்கும் போது எப்போவுமே நைட்டு வந்து உன்னை பார்ப்பேன் தெரியுமா? நீ அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி தூங்குவேன். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு வந்து அழிப்பை பற்றியா? ஐயோ, இந்த ஐலைனரே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இருந்து ரசிப்பேன் தெரியுமா? நீ என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் வயன். அது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்ன மாதிரி எனக்கு ஒரு பேபி பிறக்க போகிறான்ல. பிறக்க போகிறேன்னா ஏன் பிறக்க போகிறான்னு சொல்ல மாட்டியா? பொண்ணும் பையனும் எதுவும் வந்தாலும் ஏன் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் லிப்ஸில் தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக். குழந்த நான் ப்ரெக்னென்ட் ஆனோன்னு தெரிஞ்சவொன்னே நான் அதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பின்வாங்கிடுவியோன்னு பயந்துட்டேன். இல்லை வயன், அந்த மாதிரி ஒரு கேவலமானவன் நான் கிடையாது. என்னை நம்பி ஒரு பொண்ணு அவளோட கற்பையை என்கிட்ட கொடுத்துருக்கா. என்னால் எப்படி அதுலேருந்து வெளில வர முடியும்? அன்னைக்கு பில்ஸ் போட சொன்னது அது மிஸ்டேக்கன்லி நீ ப்ரெக்னென்ட் ஆகி அது உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்காக தான் அதை பண்ண சொன்னேன். மற்றபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயன். உன் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது குழந்தை உருவாகிட்டு தான் நம்ம 2 பேரும் கல்யாணமே பண்ண போகிறோம். நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு க்யூட்டாக ஒரு கேஸ் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சித்திக்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் சித்தி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வர சொல்லி நீங்கள் பேசியிருப்பீங்க. நீங்கள் தான் ஃபுட் டெலிவரி பாயா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அது அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது. இனிமேல் நான் தான் உங்கள் அம்மா. புரியுதா? நல்லா பார்த்துக்கோ ஜங்குக் வயனை. அவள் குழந்த தெரியும். அவளை என் குழந்த மாதிரி நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யார்கிட்ட போய் நிற்போன்னு கூட தெரியல.
உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையிலே வந்துட்டான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 10 மந்த் ஆகுது, இங்கேயே இருக்காங்க அவங்க சித்தி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தா உங்களுக்கு 10 மந்த்தில் செம்ம பெயின். நீங்கள் அம்மான்னு கத்துறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் கிச்சனில் இருந்திருப்பான். போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு அவங்களை தூக்கிட்டு ஓடுறான் அவன் பாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பேபி க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அவன் கண் நல்ல முண்டை கண் வச்சுட்டு வந்து பிறந்திருக்கும். ஸோ பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனுக்குன்னு யாரும் இல்லாமல் இருந்த உலகத்தில் இப்போ நீங்களும் அவனோட குழந்தையும் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் மேன், என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். நீங்கள் அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இல்லை ஜங்கு, எனக்கு நீ வாழ்க்கையில் கிடச்சிது நான் செஞ்ச புண்ணியம். லவ் யூ ஸோ மச், லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங் வச்சுக்கலாம். இந்த கதை இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி. இதுக்கு போனஸ் கேட்டிங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு தெரில, பார்ப்போம். பாய் பாய் சரங்கே.